Today, an interview with a mobile salt retail merchant. ஐயா நீங்கள் என்ன விற்றுக்கிட்டுருக்கீங்க? உப்பு வைக்கிறேன். ம். உப்பு அப்பளம், மிளகாப்பழம், நாக்கப்பழம், ரவுண்டப்பழம். அப்படியா? எத்தனை வருஷமாக விற்றுக்கிட்டீங்க? 45 வருஷம் ஆகுது. 45 வருஷம் இதே சைக்கிளில் இப்படியே ஒரே பண்ணுறீங்க. துணி, ஒரே வியாபாரம் தான். மழை பெஞ்சாலும் இது ஒன்றாலும் நீங்கள் உப்பு விற்பீங்க. ஒரே வியாபாரம் தான். மழை பெஞ்சாலும் உங்களுடைய உப்பை விற்றுக்கிட்டீங்க. விற்றுடுவேன். சூப்பர். ஆமாம். இதெல்லாம் என்னமோ தொங்குது? இது அப்பளம். அப்பளம் இதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. அப்பளம். ஓ, இதெல்லாம் இங்கே சிந்தாமணியில் வாங்கினதாண்ணா? ஆமாம், நம்ம ஏதாவது நம்ம தான் வாங்குவாங்க. ஆமாம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய அப்பள வர்த்தக ஸ்தலமான மதுரையில் சிந்தாமணி என்ற ஊரில் வாங்கி வருகிறார். அடாத மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் இந்த சைக்கிளில் வந்துட்டு இருக்கார். அவருடைய ஒரே உடை அவருடைய தொப்பி தான். இவருடைய உங்கள் பேர்? காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன். ஊர் என் சொந்த ஊரியா? ஜெயந்திபுரம். சொந்த ஊர் ஜெயந்திபுரம் தானே? சோழாபுரம் தான் இருக்க ஜெயந்திபுரம் சொன்னாலும் தெரியும். அப்பா அம்மாலாம் எந்த ஊர்? அப்பா அம்மாலாம் எந்த ஊர்? அவங்களாம் இப்போ யாரும் இல்லை. இல்லை, எந்த சொந்த ஊர்? அதாவது பழனி சைடு. பழனி. பழனியா? ஓ, விருப்பாச்சின்னு ஒரு கிராமம். சரி சரி. அங்கே போயிட்டு வந்தவங்க அங்கே இவங்களே பொண்ணு எடுத்து கட்டினால வியாபாரம். ஓகே. இந்த உப்பு எங்கேருந்து வருது? இது சிவகாங்க இருக்குது. தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஆமாம். இது சாதா அப்போ ஒரிஜினல். அதான். கெமிக்கல் கலக்காது. இது படி என்ன விளையாது? இது படிப்பு 40 ரூபா தருது. ஓ, சூப்பர் சூப்பர். நாங்கள்லாம் உங்கள் உப்பு தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிடணும். சாப்பிட்டா சோறு நிறையா சாப்பிடலாம். இது சாதாரண உப்பு இல்லை. பொதுவாக நுணுங்க வச்சுதா கடை உப்பு நுணுக்க முடியாது. கெமிக்கல் கலந்து. ஆமாம். அதனால சில பேர் இதை வாங்கி சாப்பிடுவாங்க. இயற்கை உப்பு கலந்த. உங்கள் பேர் சொன்னீங்க? காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன். ஒரு கொடுங்க கொடுங்க.